குட் ஈவினிங் எவ்ரி ஒன். என்னோட பேர் ஆர் சுஜிதா. என் ஃப்ரெண்ட்ஸ் பேர் அபிநயா அண்ட் நிவேதா. சி கந்தசாமி நாயுடு காலேஜ் ஃபார் விமன். வி ஆர் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட். எங்களோட டாபிக் வந்து த எசென்ஷியல் ரோல் ஆஃப் எம்ஐஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் கைடட் பை ஜெயந்த் ராம் சார். எம்ஐஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதுதான் நம்ம ஷார்ட்டாக எம்ஐஎஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எம்ஐஎஸோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயோட ஃபுல் டீட்டெயிலுமே அந்த எம்ஐஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட இருக்கணும். அது அவங்கள தான் நம்ம எம்ஐஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். த எவாலுவேஷன் ஆஃப் எம்ஐஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து 3 பார்ட் இருக்குது. பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர் அப்படின்னு இருக்குது. இப்போ பாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து எல்லாமே நமக்கு நோட்டு தான். இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா சிக்னேச்சர் போட்டுட்டு தான் நம்ம போவோம். நம்ம வந்திருக்க டைமு, அதோட நம்ம சிக்னேச்சர். ரிட்டன் போகும்போதும் அதேமாதிரி நம்ம எந்த டைமுக்கு போகிறோம் நம்மளோட சிக்னேச்சர். இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து எல்லாமே வந்து பயோமெட்ரிக் வந்துருச்சு. நம்ம கைரேகை வச்சுட்டு நம்ம உள்ளே போகிறோம், வீட்டுக்கு போகும்போது திரும்ப கைரேகை வச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். இன்னும் ஃப்யூச்சரில் எப்படின்னா ஏஐ மூலயமா எல்லாம் நீங்கள் சும்மா இப்படி நடந்து போயிட்டு வந்தாலே உங்களோட அப்டேட் வந்து அங்கே கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஐஎஸ் ஃபார் ஸ்மால் விசஸ் லாங் பிஸ்னஸ். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் வந்து எம்ஐஎஸோட வேலை என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எக்ஸல் அண்ட் டேலி ப்ரீம் அது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதுன்றாங்க. பெரிய பிஸ்னஸில் வந்து அவங்களே நிறைய சாஃப்ட்வேர் வந்து அவங்களே அப்டேட் பண்ணுறாங்க. எம்ஐஎஸ் வந்து அவங்க கம்பெனிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவங்களே இம்ப்ளோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டு பிகம் அண்ட் எம்ஐஎஸ் எக்ஸிக்யூட்டிவ். இந்த 3 ஸ்லைடில் பார்த்து எனக்கும் எம்ஐஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பேச்சுலர் டிகிரி ஐடி கம்ப்யூட்டர் பேஸ்டு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸல், பவர் பிடிஐ, டேபுலா, ஆரக்கிள், ஸ்வாப் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்தால் நம்ம வந்து ஸ்டார்டட் இன் என்ட்ரி லெவல் ரோல் அதுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வேரியபிள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ஐஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் 4 இது பார்க்க போகிறோம். ஒன்று ஹெச்ஆர், ஃபினான்சி, ஆப்ரேஷன், மார்க்கெட்டிங். அப்படி ஹெச்ஆர் அப்படின்னா நிறைய பேர் ஏன் ஹெச்ஆர்னு வெறும் ஷார்ட் ஃபார்ம் இருக்கா தெரியுமா, ஃபுல் ஃபார்ம் இருக்கா தெரியுமா? ஹெச்ஆர் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க? ஹெச்ஆர் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதை நல்லா ஃபாலோ அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக பண்ணோம். அதெல்லாம் பண்ணால் தான் அடுத்தது நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டே வளர்ச்சி அடைய முடியும். அதுதான் வந்து ஒரு ஹெச்ஆரோட வேலை அப்படி சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஃபினான்சி அப்படின்னா ஒரு இப்போ நம்ம ஒரு நம்ம பட்ஜெட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக நம்ம இதுக்கு தகுந்த மாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு குரூப்பாக நம்ம இது பண்ணுறோன்னா குழுவாக இது பண்ணுறது தான் அப்படி அதுக்கு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணி அது நல்ல கஸ்டமர்கிட்ட கொடுத்து அது ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்து வந்து எம்ஐஎஸ்இன் வேரியபிள் கீ ரெஸ்பான்சிபிலேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து டேட்டா கலெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா டேட்டா கலெக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து அனலைஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அது வந்து டேட்டா பேஸ் அண்ட் அக்யூரஸ் வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் அந்த ஒர்க் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொலாபரேஷன் அண்ட் அக்யூரஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட் கூட கொலாபரேஷனாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஒர்க் வந்து நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த நம்ம தெரிஞ்ச ஸ்மார்ட் ஒர்க்லாம் நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்ஐஎஸில் அப்படி சொல்கிறாங்க. எம்ஐஎஸ்க்கு ஸ்கில்க்கு வந்து எம்ஐஎஸ்ஸின் திறமைகள் நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா டெக்னாலஜி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன டெக்னாலஜினா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். MySQL, ஆரக்கிள்,
ஷாம்ப் அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து லீடர் குவாலிஃபிகேஷன் நல்லா இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அந்த இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டேஜ் திங்கிங் ரொம்ப நிறையா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஐஎஸ்ல டெக்னிக்கல்ஸ் நம்ம பற்றி தான் பார்க்க போகிறோம். டேட்டா பயோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து MySQலும் ஆரக்கல்லும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்படி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ERPயில் ரொம்ப ஈஸியாக சிஸ்டமில் நம்ம பண்ணலாம். ஒரே தடவை ஈஸியாக பண்ணோன்னா அது மொத்தமாக அந்த டேட்டா பேஸில் நம்ம கலெக்ட் பண்ணால் டோட்டலாக வந்துடும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரிப்போர்ட்டிங்கில் வந்து பவர் BI சொல்கிறாங்க. அடுத்தது டேபுலர் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அட்வான்ஸாக நிறைய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நிவேதா பேச போகிறா அடுத்த ஸ்டைல். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து MIS எக்ஸிக்யூட்டில் சேலஞ்ச் ஃபேஸ்டு பை MIS எக்ஸிக்யூட். இதில் வந்து என்னென்ன MIS எக்ஸிக்யூட்டில் என்னென்ன சேலஞ்செலாம் இருக்குன்றதை நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு சிஸ்டமில் வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம கலெக்ட் இப்போ ஒரு டேட்டா வந்து நம்ம பண்ண போகிறோன்னா, எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 10th மார்க் ஷீட் வந்து இப்போ வந்து ஒரு பேருக்கு மேலே இன்னொரு பேர் தப்பாக போட்டுட்டா அப்படின்னா லேர்னிங் வேல்யூ ஆஃப் டேட்டா நம்பர் வச்சு கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் அக்யூரியஸ் அண்ட் செக்யூரிட்டி வந்து இதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெக்னாலஜி வளர டெக்னாலஜி இன்னும் மாற நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சரில் AI வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றி நம்மளுடைய ஸ்கில் MIS எக்ஸிக்யூட் ஸ்கில்லை வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஃப்யூச்சர் ஆஃப் MIS எக்ஸிக்யூட். ஃப்யூச்சரில் வந்து MIS எக்ஸிக்யூட்டில் AI வந்து மிஷின் கூட இன்டர்கேட் ஆக போகுது அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து MIS எக்ஸிக்யூட்டில் MS Excel, SQ வந்து இதில் வந்து டேட்டா மெயின்டைன் பண்ண போகுது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு வந்து எம்ப்ளாயி வந்து உள்ளே போகும்போது அட்டண்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. டைம் ஓவர் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் 1 minute கடந்து போயிட்டு இருக்கீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.